Hi friends, welcome to Sapadu Nalla Irukku channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அது மிகவும் அதிசயமான ஆச்சரியமான பொருள், என் பொக்கிஷமும் கூட. அதை அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அந்த கிஃப்ட் கவரை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கவர்க்குள்ளே தான் என் பொக்கிஷமும் அடங்கி இருக்குது. அது ஒன்று ஒன்றா எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா பிரித்து அந்த பொக்கிஷம் என்ன அதிசயப்படுத்தின அந்த ஒரு பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா கவர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத எல்லாத்தையும் பிரித்து பார்க்கலாம். என்னடா இவ்வளோ பேசுகிறனே, அந்த பொருள் எங்கேருந்து வந்திருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அந்த பொருளை அன்பாக்சிங் பண்ணோன்னே, அந்த பொருளை பார்த்தோன்னே நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த பொருள் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸ், ஒரு பாக்ஸ்குள்ளே சுருள் பட்டையும் ஏலக்காயும் இருக்குது. அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் இதை பிரிக்கிறோம். அதுக்குள்ளே ஒரு யானை பொம்மை இருக்குது. எலிஃபெண்ட் தும்பிக்கையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் கவரையும் பிரிக்கிறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு எலிஃபெண்ட்டு தான் இருக்குது. 2 எலிஃபெண்ட், ரெண்டுமே தும்பிக்கையை தூக்கி வைத்து கொண்டு இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு இதை அன்பாக்சிங் பண்ணுறோம். பேப்பரை பிரித்து உள்ளே என்ன இருக்குதுன்னா, ஜொலிக்கிற ஒரு பெருமாள் சிலை இருக்குது. பார்க்குறதுக்கு கண் கோடி வேண்டும். அவ்வளவு அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. நீங்களும் பாருங்கள் எவ்வளவு ஜொலிக்குதுன்னு பாருங்கள். பெருமாள் சிலை, மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. அடுத்த ஒரு பொருளை பிரிக்கிறோம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு மர உண்டியல். வாவ், மர உண்டியல். அதுக்குள்ளே குங்குமமும் ஒரு கயிறும் இருக்குது. மர உண்டியல் பார்த்தாச்சு. அடுத்ததை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்குறதுல எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாங்க அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் பிட்டும் ஒரு வேஷ்டியும் இருக்குது. அதில் சங்கு சக்கர நாமம் போட்டிருக்கு. லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த பேப்பருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே ஒரு பெருமாள் ஃபோட்டோ இருந்தது. மகாலட்சுமியுடன் கூடிய பெருமாள் ஃபோட்டோ. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது. அது பக்கத்தில் இன்னொரு கவர் இருக்குது. அதுக்குள்ளே திருப்பதிக்கே ஸ்பெஷலான லட்டும் இருக்குது. இது எல்லாமே எனக்கு திருப்பதியிலிருந்து வந்த ஒரு கிஃப்ட். இந்த எல்லா பொருளையுமே நான் என் பொக்கிஷமாகவே நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மர உண்டியல் எனக்கு கிஃப்டாக வந்திருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதை விட இன்னொரு ஆச்சரியப்பட்ட பொருள் என்னென்னா, அந்த ப்ளவுஸ் பிட்டும் வேஷ்டியும், அந்த வேஷ்டியிலையும் ப்ளவுஸ்லையும் சங்கு சக்கர நாமம் போட்ட கரை இருக்குது. நீங்களே பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் சுருள் பட்டையும் ஏலக்காயும் இருந்தது. அதை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். திருப்பதிக்கு போகும்போது சுருள் பட்டையையும் ஏலக்காயும் கையில் எடுத்துகிட்டு போய் அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சா செல்வ செழிப்பு பெருகும்னு நான் கேட்டிருக்கேன். அதை தான் எனக்கு கிஃப்டாக அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்த கிஃப்டெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.